எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி ராஜேஷ்குமார். என்னுடைய வயது 37. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு கிட்னியில் ஒரு ஸ்டோன் ஒன்று இருந்தது. ஒரே ஒரு ஸ்டோனு, பேக் பெயின், கால் முழுவதும் வலி. என்னால் சரியாக நடக்க முடியாது, சரியாக ஒர்க் பண்ண முடியாது. இதனால் இரவில் எனக்கு தூக்கம் கூட வராது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 8 மாதமாக நான் இந்த வலியில் துடிச்சுருந்தேன். இரவில் எனக்கு தூக்கம் வராது, கால் பயங்கரமாக வலிக்கும். என்னால் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போனேனாலும் ஸ்டெப்ஸில் ஏற முடியாது டக்கு டக்குன்னு. ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகிட்டேன். இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன். எனக்கு வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர்கிட்டையும் போனேன், நிறைய செக் பண்ணேன். அவங்க மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்துனே தான் இருந்தாங்க. அதுக்கு ஒரு தீர்வே கடைசி ஃபுல்லாக வரவே இல்லை. என்னுடைய நண்பர் மூலியமாக யூனிவர்சல் ஆலயத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். அங்கே வந்து அவருடைய மெசேஜை நான் கேட்டு கீழ்ப்படைய ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசமாக நான் செயல்பட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். ஆனால் வலியானது குறையுது, திருப்பி வலி அதிகமாகுது, குறையுது. தொடர் சங்கிலி ஜபத்தில் நான் கலந்துக்கினேன். உப்பின் பள்ளத்தாக்கத்தில் நான் உப்பின் பள்ளத்தாக்க கடந்து செல்லும்போது என்னுடைய விசுவாசமானது வெற்றிக்குரிய விசுவாசமாக மாறணும்னு சொல்லிட்டு நான் ஜீசஸ் கிட்ட முழு உள்ளத்தோடு நான் ஜபித்தேன். என்னோடய ஜபமானது இன்றைக்கி பரிபூர்ணமாக சொஸ்தமடைஞ்சு அந்த வலி அந்த வியாதி எதுவுமே இல்லை. என்னால் ஸ்பீடாக நடக்க முடியுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் குனிஞ்சு இருந்து வேலை செய்ய முடியுது. எனக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் கிடைக்குது. இதுக்கு எல்லாமே ஜீசஸ் தான், வேற ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் மருத்துவர் கொடுத்த ஆலோசனையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதையும் உணர்த்தினார் ஆண்டவர் எனக்கு. என்னை போல் நிறைய பேர் உடம்பாலையும் மனசாலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் மாதிரி, பேக் பெயின், நடக்க முடியாத, இந்த மாதிரி இந்த வயசுலேயே இந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம மைண்ட் டிப்ரெஷன் கூட ஆளாகலாம். நம்மளுக்குள்ள உணர்வுன்றது மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம செய்ய முடிகிற காரியம் கூட சோர்வுத்தனமாக ஆகிடும் இந்த மைண்ட் டிப்ரெஷனால். என்னடா இந்த வயசுலேயே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அதை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் பண்ண அற்புதமானது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் என்னோட சாட்சி. எனக்கு பண்ண அதிசயத்தை நாளைக்கு உங்களுக்கும் பண்ணுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு நன்றி. மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, முதலாவதாய் நீங்கள் கேட்ட இந்த சாட்சி, நேற்றைய தினம் யார் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்தீர்களோ, நேற்று திங்கள் இரவு நம்முடைய வாரத்தினுடைய முதல் நிகழ்ச்சியிலே முத்தி உள்ள விசுவாசத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு தாமே சொன்ன வார்த்தையின் மூலமாய் பரிசுத்தாவின் வழிகாட்டுதல் பிரகாரமாய் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இது மிக மிக அவசியமான ஒன்று. நீங்கள் உங்களுக்குள் பதிய வேண்டியது. தேவன் வார்த்தை உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் செயல்பட முடியும். இதோ நீங்கள் கேட்ட இந்த சாட்சி அதுக்கு ஒரு மிக சிறந்த ஆதாரம். சிகிச்சை பலன் இல்லாமல் மாத்திரை மருந்தினுடைய வல்லமை முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் கண்டிப்பாய் தேவன் ஆசீர்வாதத்தினால அந்த சிகிச்சை அவருக்குள் செயல்பட தொடங்கியதனால் பூரண நிவாரணம் இல்லாமல் புத்தி உள்ள விசுவாசத்தினால் எப்படி தேவன் வல்லமை வெளிப்பட்டது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். உங்க வாழ்க்கையின் மற்ற பகுதியிலும் இது கண்டிப்பாய் செயல்பட முடியும். எனவேதான் இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். யார் நீங்கள் முதல் தடவையா எங்களை பார்த்து கொள்ளுகிறீர்களோ, உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதி வலி இருந்தால் கவலைப்படாதீர்கள். தீராத ஒரு நோயை சுமந்து கொண்டிருந்தால் நீங்கள் சொஸ்தமாக்கப்பட முடியும். இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் தேவன் வல்லமை உங்களுக்கு வெளிப்பட முடியும். ஒருவேளை உங்க பிரச்சனை வியாதி இல்லை, வேறு ஒரு தாக்கமா இருந்தால் கண்டிப்பாய் நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும். இந்த நேரத்திலே நீங்கள் பார்க்கும்படியான ஒரு சாட்சியை காண்பிக்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இதன் அடிப்படையில் இருந்தால் நண்பர்களே, எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்கள். ஆலோசனைக்கோ விசுவாசத்தின் ஜபத்தில் எங்களோடு இணைவதற்கோ கண்டிப்பாய் நீங்களும்
வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். என் பேர் ஷெரி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பயத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். எனக்கு அதிகமான பயம் இருந்தது, எனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. எப்பொழுதும் என் கூட என்னுடைய மகள் இல்லைன்னா என் கணவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிகமான பயத்தில் இருந்தேன். என்னால் குளிக்க கூட போக முடியாது. நான் குளிக்க போகிறது தான் என்னுடைய பிள்ளைகள் டோர்கிட்ட வந்து நிற்கணும். என்னால் குளிக்க கூட போக முடியாது. தண்ணியில் கூட என்னால் கை வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு மறிச்சிருவேன், நான் இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நான் குளிக்க போகும்போது கண்ணை மூடும் போது எனக்கு நெருப்பு பட்டு நான் இறந்துருவேன், தண்ணி பட்டு இறந்துருவேன் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு இந்த மாதிரியான குரல்கள் கூட கேட்டது, நீ சீக்கிரமாக இறந்துருவேன், இன்னைக்கு இறந்துருவேன். இந்த மாதிரி வேலை செய்யும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும், நீ இறந்துருவேன் அப்படின்ட்டு. நான் உடனே என்னோட மேலதிகாரிக்கிட்ட ஓடுவேன், என் கணவரை நான் தொடர்பு கொள்ளுவேன், என் பிள்ளைகளை தொடர்பு கொள்வேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன். என்னால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. எனக்கு ரொம்ப அதிகமான பயம். சில நேரத்தில் என் கணவர் தான் கார் ஓட்டுவார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கும். ஏர் கண்டிஷனர் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை இல்லை நீங்கள் காரை நிறுத்துங்க என்னன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லுவேன். எனக்கு பெரிய மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் கேட்பார், எல்லாமே ஆனில் தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்குது, எப்படி சூடாகுது அப்படின்னு கேட்டார். அதன் பிற்பாடு என் கணவர் என்னை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து பார்த்தாங்க. என் கணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை யாராவது குடும்பத்தில் மறிச்சிருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும் போது என் கணவர் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், அவங்களுக்கு நாம் என்டிடி தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவங்க பிரெயின் முழுவதுமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அந்த தூக்க மாத்திரை சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லா தூங்கினேன், நல்லா உணர்ந்தேன். அதுதான் ஒரே வழின்னு நினச்சேன். ஆனால் அதன் பிற்பாடு நான் தூக்கத்துலேருந்து எழுந்த பிற்பாடு அதே சோகம், அதே பயம், அதே மரணத்தின் பயம், அதே மன அழுத்தம் எல்லாமே என்னை சுற்றி இருந்தது. நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையை அழிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அழிக்குது. என் கணவர் இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எப்போதும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடி கூட என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு வெளியே இருக்கிறத என்னால் தாங்க முடியல. சில நேரத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத என் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. என் சிந்தனை சரியானதா இல்லவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒருவரால் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு உதவியாளர்களும் போதகர்களும் உதவி செஞ்சாங்க. நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன், எப்படி என்னுடைய பயத்தையும் என்னுடைய பதட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். இயேசு மட்டுமே ஒரே வழியாக இருக்கார். என் வாழ்க்கையும் என்னுடைய பிரச்சனையோ என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொடுக்கும் போது, நான் தொடர்ந்து சங்கிலி ஜபம் செய்யும் போது நான் விடுதலை பெறுவேங்கிறத உணர்ந்தேன். நான் அதிகமாக ஆலயத்துக்கு வந்தேன், நான் அதிகமாக உதவியை பெற்றுக்கொண்டேன். போதகர் மனைவின் மூலமாக நான் கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டேன். நான் இனிமேலும் அந்த பயத்தில் அந்த பிரச்சனையில் இல்லை. என்னோடய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நான் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கேன். இனிமேலும் நான் தூக்க மாத்திரை எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக இப்போ எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துல வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். நீங்கள் பார்த்த இந்த சாட்சி ஒரு விதத்துல ஆவிக்குரிய தாக்கத்தின் அடையாளம். கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு பின்பாய் ஒரு ஆவிக்குரிய தாக்கம் நிச்சயமா இருந்தது. எனவேதான் வேற எவ்விதத்தினாலும் அந்த நபர் விடுதலை பெற முடியாது, தேவனுடைய வல்லமை இல்லாமல். எனவேதான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். யார் நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ, சில நேரம் உங்களுக்கு என்ன காரணம் புரியல, ஏன் நடக்குது இந்த மாதிரி, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு எல்லாம் உங்களுக்கு புரியல. ஆனால் தேவன் உங்களுக்கு அதை காண்பிப்பது மட்டுமல்ல, உங்களை அல்லது விடுதலை செய்வார். இதோ வெள்ளிக்கிழமையிலே நாம் ஆலயத்துல என்ன செய்கிறோம் என்பதனுடைய ஒரு சிறு தொகுப்பு. 10 ஆவிக்குரிய அடையாளத்துக்கு எதிரான விடுதலையின் ஜெபம் நடைபெறுகிறது. அடையாளங்களை கவனிங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோல்வியுறீர்கள்.
ஏராளமான காஃபி எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவரா இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். நல்லது நண்பர்களே, இந்த அடையாளங்களை பார்த்த நீங்கள் அதனை தொடர்ந்து இந்த அடையாளத்தினால் பாதிக்கப்பட்டு ஒரு மகளுடைய சாட்சியை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். உண்மையில இந்த மகளுடைய சாட்சி என்பதை விட அந்த மகள் பட்ட வேதனையை பார்த்து பாதிக்கப்பட்ட ஒரு தாயினுடைய சாட்சி. எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கு பிள்ளைகளுடைய சூழ்நிலையால கலங்கடிக்கப்பட்டிருக்காங்க. பெற்றோர்கள் பொதுவாய், தந்தை, தாய், சில நேரத்துல சகோதரன், சகோதரி, தன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா குடும்பம் என்பது ஒரு பிணைப்பு இல்லையா? ஒருத்தருடைய உடம்புல உள்ள தீராத வியாதி அல்லது ஆவிக்குரிய தாக்கம். இந்த சூழ்நிலை இன்னும் மோசமானது. தற்கொலை எண்ணம், படிக்கிற வயதில் அவர் கடந்து போன சூழ்நிலை வேதனைக்குரிய ஒன்று. ஆனால் இந்த தாய் புத்தி உள்ள விசுவாசத்தை பயன்படுத்தினார். அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு தேவன் ஒருவர் மூலமாய் அவருக்கு இடம் காண்பித்தார், ஆலோசனை கொடுத்தார். அவர் நிறுத்தவில்லை. எவ்வளவு இடங்களுக்கு நான் போனேன், என்னென்னமோ செய்தேன், எதுவும் நடக்கல. ஏன் நான் இதை செய்யக்கூடாது? புத்தி உள்ள விசுவாசம். தன் மகளை காப்பாற்றக்கூடிய சக்தி எங்கே தேடி வந்தார். காப்பாற்றப்பட்டாரா? வாழ்க்கை மாற்றம் அடைந்ததா? மகளுடைய வாழ்க்கையும் சரி, குடும்பமும் சரி. இதோ அற்புதமான இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்க. என்னோட பேர் கற்பகம். நான் என் முன்பாக என் வாழ்க்கை மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில இருந்தது. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, என் குழந்தைங்க மூலமாக எனக்கு பிரச்சனை. என்னோட பெரிய மகள் பேர் சசிகலா. அவளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. உடல் வியாதி இருக்கும். அவள் காலேஜுக்கு போகிறத ஒரு பெரிய பாரமாக நினச்சி போயிட்டு இருந்தா. படிப்பை அது இது பண்ணுறது. அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததால் எனக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை என்ன இருக்கும். இதனோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல, என் மகளோட வாழ்க்கையிலையும் அது இருந்தது. பிஇ படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. காலேஜுக்கு போகிறதில்ல. எனக்கு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால அவளை திரும்பவும் படிக்க சொல்லி அவளுக்கு கம்பல் பண்ணதால் அவள் சூசைடுக்கு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் அவள் சூசைட் அட்டம் பண்ணதால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவளை இந்த சூழ்நிலையில மீட்கிறதுக்காக நான் போகாத இடம் இல்லை. கோவில், கோலம், யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் எப்படியாவது அவள் மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியான சூழ்நிலை என்னன்னா, நான் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டது எப்படின்னா, என் மகளையே நான் இழந்துட்டேன். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சூழ்நிலையில என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் யாருமே இல்லை. நான் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, பல்செல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அக்கா இந்த இடத்த பற்றி, இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு அவநம்பிக்கையாக தான் இங்கே வந்தேன். எங்கெங்கேயோ போனோம், அது நடக்கலை, இங்கே மட்டும் நடக்குமான்னு. ஆனால் நான் என் குழந்தைய பிணமாக தான் இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ முதல் மீட்டிங்கு எனக்கு
இங்கே வந்து அட்டன் பண்ண அந்த முதல் மீட்டிங்லேயே என் மகள் வந்து பலமாக உணர ஆரம்பித்தா, நானும் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து போனது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். உண்மையாக அது என்னோட வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு மீட்டிங் அன்னைக்கு நாங்கள் இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே போனால், என்னோட டாட்டர் வந்து எப்போவுமே வந்து ஒரு விஷயத்த செய்யணுமோ செய்ய மாட்டா, நான் வந்து இவ தொடர்ந்து காலேஜ் போவாளா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் அந்த நாள் அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறமா அவள் என்ன சொன்னான்னா, என் மம்மி நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தால், தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவான். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜ் போயிட்டா. அந்த தெருவே வந்து நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க, இன்னைக்கு காலேஜ் போகிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் தேவன் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம். அந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக என் மகள் வாழ்க்கையில் விடுதலை வந்தது. என் மகள் மூலமாக நாங்கள் எல்லாருமே விடுதலை பெற ஆரம்பித்தோம். நானும் என் மகளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பித்து அவளோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் சந்தோஷப்பட்டேன், நான் தேவனை கண்டடைஞ்சேன். அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தோம். முதல்ல நானும் என் மகளும், அடுத்து என் இளைய மகள், என் கணவர் எல்லாருமே வர ஆரம்பித்தோம். என் குடும்பம் முழுவதுமே படிப்படியாக தேவனை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தது. நாங்கள் எல்லா நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக கலந்துக்க ஆரம்பித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றோம். என்னோட பண வாழ்க்கையிலையும் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கடன் பிரச்சனையிலேருந்து நான் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கடனோடு இந்த ஆலயத்தில் வந்திருந்தேன். இங்கே வந்த பிறகு நான் இங்கே கடந்த வழி நடத்துதல் கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். இன்னைக்கு வந்து எனக்கு கடன்றது எதுவுமே இல்லை. என்னோட கடன்ற பிரச்சனையிலேருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன். இந்த நடுவில் வந்து நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிருக்கேன். எல்லாத்துக்கும் தேவன் எனக்கு வழிநடத்துதல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும் போது பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போது ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் ஜபத்தில் வந்து நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சேன். நான் ஓடி அவ்வளோ எல்லார்கிட்டையும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கான எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த நிறைய விஷயங்கள் எனக்குள்ள மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து நான் எல்லாத்துக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் எதையும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் தேவன் என்னை வழி நடத்துகிறாரு. முன்னாடி யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ, நான் தேவனை தேடி போகிறத அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடத்துல இப்போ தேவன் என்னை வச்சுருக்காரு. பண வாழ்க்கையிலும் சரி, என்னோட எல்லா ஊழியத்திலையும் சரி, தேவன் நான் வந்து என்னோட முழு குடும்பத்தையும் தேவனோட கரத்தில் கொடுத்துருக்கேன். என் பெரிய மகளை வந்து பாஸ்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, இப்போ தேவனோட ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு இதை விட வெளியே கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். என் மகளை தேவனோட கரத்தில் இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட கணவரும் இப்போது முழுமையாக மாறி இருக்காரு. இப்போ என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, செழிப்பு இருக்குது. எங்கள் குடும்பத்திலேயே என் ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். இப்போ அவங்களும் எங்கள் மூலமாக ஒருத்தராக தேவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு, சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற முடியும். யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிர்காலமே இல்லை, இருண்டு போயிருக்கா, நீங்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? அதுக்கான ஒரே இடம் இதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காக சொல்கிறேன். வாங்க, இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சியின் மூலமாய் பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்தியிருப்பார், புதுப்பித்திருப்பார். நான் நம்புகிறேன் இன்னொரு வல்லமையான சாட்சி உண்டு கண்டிப்பாய். சற்று நேரத்தில் உங்களுக்கு முன் வைக்க போகிறேன். இந்த கூட்டத்தின் மூலமாக, அதாவது அந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் உங்களுக்கு முன் வைக்க விரும்புவது என்னவென்றால், உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எங்கிருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. உங்கள் கவலை நிறுத்தப்பட முடியும். விலாசங்களுக்கோ விவரங்களுக்கோ ஆலோசனைக்கோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பாட்டில் தண்ணி. இந்த நிகழ்ச்சி இறுதியில ஜெபிக்க போகிறோம். இந்த அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நிறைவுக்கு முன்பாய் நீங்களும் இதே போல ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால், ஒரு வழி ஏற்படுத்தினால், புத்தி உள்ள விசுவாசம், அதாவது வார்த்தையை கேட்ட நீங்கள் இதனை ஏற்றுக்கொண்டு என் பகுதி என்ன என்று நீங்கள் செயல்பட தொடங்கினால், தேவன் தம் பகுதியை உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாய் செய்வார் என்பதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. சாட்சியை கூர்ந்து கவனிங்க. ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இத குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சிட்டேன். டானிக் மருந்தை நான் குடிச்சதுனால நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ராத்திரி. ஆனா அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தைய பெற்றுக்கொள்ளும் போது கூட அதே விஷயம்தான். சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணை குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும் போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்டுல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளியே போய் என் கணவரை ஒரு நாள் முழுதும் ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். என்னை எதுலயுமே நான் சரியா என்ன பார்த்து கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்டுல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி ப்ரோக்ராம நான் பார்த்தேன். மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம் வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன். அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணியை குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்தை பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகளை கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்துல இருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்ல எல்லாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்தை தான் வீணடிக்கிற. ஆனா நான் எதை பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன், தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே கூடாது, என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல, தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்து கொள்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கோம்னா நாம எல்லாவற்றையும் ஜெயிக்க கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்ஸஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க, உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்களை மறுச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம், தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம்.
இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் ஆண்டவராகிய இயேசு, இதுதான் உண்மை. நேற்றும் இன்றும் என்றும் மாறவில்லை. ஒரு அற்புதம் இந்த நபருக்கு தேவை, ஒரு அதிசயம் இந்த நபருக்கு தேவை. விசுவாசிக்கிறார் இந்த ஜபத்தில் அது நடைபெறும் என்று. இவர் குடும்பத்தை சேர்ந்தவருக்கும் அல்லது இவருக்கும் இவருடைய நண்பருக்கும் யாராஇருந்தாலும் இந்த தண்ணீரை பருகுதலின் மூலம் ஆண்டவரே, இந்த வல்லமை இந்த ஆலயத்திலே குணமாக்குதலுக்கு வெளிப்பட்ட அதே வல்லமை வியாதிகள் மறையும்படி இந்த திரையின் வழியாய் இந்த ஜபத்தை பெறுகிற ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுவதாய் இந்த தண்ணீரின் மூலம் இயேசுவின் நாமத்தினால் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். திரையின் வழியாய் ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் வழியாய், ஜாய் டிவி சேனலில் என் தேவனை உன் சக்தி வெளிப்படட்டும். உன் நாமத்தின் மகிமைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் நண்பர்களே. குணமாக்குதல் உங்களுடைய வல்லமை உங்களுக்குள் செயல்படுகிறது. விசுவாசிகள் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த வார்த்தை கேட்ட நீங்கள், சாட்சியை பார்த்த நீங்கள் ஏன் இனி காத்திருக்க வேண்டும்? அவர் வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுங்கள். உங்கள் சூழ்நிலை கண்டிப்பாய் மாற முடியும். நாளை இதே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்லுவார்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?